கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக நம்முடைய சரீரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய சரீரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்றும், சரீரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆலயம் என்றும், அதிலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்றும், சரீரம் மற்றவர்களோடு இணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்றும் நாங்கள் பார்த்தோம். மட்டுமில்ல, சரீரம் கர்த்தருக்குரியது. அந்த சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்து நாம் நாள் பார்க்க போகிற காரியம், சரீரத்தில் இயேசுவின் மரணத்தை சுமந்து தெரிகிறோம் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார்: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்குள்ளே வர வேண்டுமாயினால் நாம் அவருடைய மரணத்தை சுமக்க வேண்டும். நாம் அவரோடு கூட மரிக்க வேண்டும். நாம் அவரோடு கூட மரிக்காமல் நாம் அவரோடு கூட எழுந்திருக்க அல்லது அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நான் அனுதினமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்தை சுமந்து திரிகிறேன். ஏனென்றா நான் அப்பதான் ஜீவனை எங்கள் சரீரத்திலே விளங்க பண்ண முடியும். ஆமென். எங்களுடைய சரீரத்திலே ஜீவனை விளங்க பண்ணணுமா இருந்தால் நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரிக்கு அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் பவுல் இங்கே சொல்லுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 31வது வசனத்தை பார்ப்போமாயின், நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். பார்க்க பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறான், அனுதினம் தன்னுடைய மாம்சத்துக்காக அவன் சாகிறான். என்ற அந்த மாம்ச உலகத்தில் இருக்கும் பொழுது பல்வேறுபட்ட போராட்டங்கள், பல்வேறுபட்ட பலவீனங்கள், பல்வேறுபட்ட இச்சைகள் இருக்கிற சூழ்நிலையில் அவன் சொல்லுகிறான், நான் அனுதினமும் சாகிறேன். நம் அனுதினமும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாங்கள் மரிக்க வேண்டும். அனுதினமும் நம்ம மரிக்க வேண்டும். அனுதினமும் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் பவுல் இங்கே சொல்லுகிறதை குறித்து நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிற பிரியமானவர்களே. கலாத்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இவ்வளவு பெரிய தேவ மனுஷன், இவ்வளவு பெரிய தேவ ஊழியக்காரன் சொல்லுகிறதை பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்களை நான் என் சரீரத்தில் சுமந்து திரிகிறேன் என்று சொல்லுகிறான். ஆகவே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்து எங்களுடைய சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவனை, அந்த மகிமையை நாம் வெளிப்படுத்துகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். எங்களை பார்க்கிறவர்கள் எங்களிலே மரித்த இயேசுவை அல்ல, வெளியரங்கமாய் எங்களை உயிர்ப்பித்த இயேசுவை, உயிரோடு எழுந்த இயேசுவை எங்களிலே பார்க்க வேணுமா இருந்தால் நாம் அனுதினமும் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரிக்க வேண்டும். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் மரித்து இயேசு கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்படுகிற அந்த அனுபவத்தை எங்களுடைய சரீரத்தில் நாம் காண்பிப்போம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் ஜீவனமானவராய் நமக்குள்ளே வெளிப்படுவாராக. God bless you all.